அடங்கியும் போனது. தூணில் மாட்டியிருந்த வெண்கல கேடயம் ஒன்றில் கிருஷ்ணரோ தன்னுடைய உருவத்தை நோக்கினார். அவர் உதடு சுளித்து வெறுப்போடு அந்த கேடயத்தை எடுத்து கீழே போட்டு மிதித்தார். சீலையை விலக்கிக் கொண்டு வெளியேறினார். அது மூடுவதற்குள் விருஷாலியோ வேகமாக உள்ளே புகுந்தாள். அவளுடைய அலறலை கேட்டு அனைவரும் உள்ளே விரைந்தனர். கண்ணன் மட்டும் தன்னுடைய கால்களை தரையில் உதைத்து கொண்டே கூடாரத்தை விட்டு வெளியேறினார். கால் போன போக்கில் நடந்த கிருஷ்ணரோ சில நாளிகைகள் கடந்த பின்பே தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பினார். திரும்பும் வழியில் ஒரு சூதனோ பாடிக்கொண்டிருப்பதை தள்ளி நின்று கேட்டார். செய்த புண்ணியங்கள் கர்ணனை காத்து நின்றன. வஞ்சகன் கண்ணன் அந்த புண்ணியங்களை தானமாக கேட்டு வாங்கிக் கொண்டான். அதனால்தான் கர்ணன் இறந்தான் என்ற பாடலை கேட்டதும் கிருஷ்ணரின் வழக்கமான புன்னகையோ திரும்பியது. கழுத்தில் இருந்த மணியாரத்தை கலற்றி சூதனின் கையில் கொடுத்துவிட்டு கூடாரத்தை